கிரேட் பிரிட்டனின் புவியியல் மற்றும் வரலாற்றைப் பற்றி நாங்கள் அதிகம் கற்றுக்கொண்டோம், ஆனால் இந்தியாவைப் பற்றி விகிதாசாரப்படி மிகக் குறைவாகவே கற்றுக்கொண்டோம் மற்றும் நாங்கள் இந்திய பெயர்களை பயன்படுத்த வேண்டியிருந்தபோது நாங்கள் வெளிநாட்டவர்களைப் போலவே அவற்றை பயன்படுத்தினோம். நாங்கள் எங்கள் லத்தீன் பெயர்ச்சொற்களை போனஸ், போனா, போன மிக முன்னதாகவே தொடங்கினோம், மேலும் நாங்கள் அந்த பள்ளியை விட்டு வெளியேறும் வரை எங்கள் சமஸ்கிருத பெயர்ச்சொற்களைப் பற்றி கஜ கவலைப்பட வேண்டியதில்லை. இசையைப் பொறுத்தவரை நாங்கள் எங்கள் காதுகளை டோ, ரே, மீ, ஃபா என்பதற்கு பழக்கப்படுத்த வேண்டியிருந்தது, ச, ரீ, க, மா என்பதற்கு அல்ல. அந்த புத்தகங்களில் ஆங்கில வரலாறு அல்லது ஐரோப்பாவில் வழக்கில் உள்ள விசித்திர கதைகள் போன்ற கதைகள் இருந்தன, அவற்றில் இந்திய வம்சாவளிக்குரிய ஒரு வார்த்தை கூட இல்லை. மேலும் எந்த இந்திய மொழியும் கற்பிக்கப்படவில்லை. எனவே நாங்கள் ஒரு இந்திய பள்ளியில் சேரும் வரை எங்கள் தாய்மொழியை முற்றிலும் புறக்கணித்தோம். மேற்கூறியவற்றிலிருந்து நாங்கள் பள்ளியில் மகிழ்ச்சியாக இல்லை என்று முடிவு செய்வது தவறாகும். மாறாக, முதல் சில ஆண்டுகளில் கற்பிக்கப்பட்ட கல்வி இந்திய நிலைமைகளுக்கு ஏற்றதாக இல்லை என்பதை நாங்கள் உணரவே இல்லை. மற்ற மாணவர்களைப் போலவே நாங்களும் எங்கள் வழியில் வந்த எதையும் ஆர்வமாக கற்றுக்கொண்டோம், பள்ளி அமைப்புடன் முழுமையாக ஒத்துப்போனோம். நல்ல நடத்தை உள்ள சிறுவர் சிறுமிகளை உருவாக்கும் பள்ளி என்ற நற்பெயரைக் கொண்டிருந்தது, நாங்கள் அதற்கேற்ப வாழ முயன்றோம். எங்கள் பெற்றோர் ஒட்டுமொத்தமாக எங்கள் முன்னேற்றத்தில் திருப்தி அடைந்தார்கள் என்று நினைக்கிறேன். எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எந்த வகுப்பில் இருந்தாலும் பொதுவாக முதலிடத்தில் இருந்ததால் பள்ளி அதிகாரிகளிடம் எங்கள் குடும்பத்தினருக்கு நல்ல பெயர் இருந்தது. ஆங்கில வழியில் நடத்தப்படும் பள்ளியில் எதிர்பார்க்கப்படும் அளவுக்கு விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. எங்கள் தலைமையாசிரியர் அதிகம் விளையாட்டில் ஆர்வம் காட்டாதவர் என்பதே இதற்குக் காரணமாக இருக்கலாம். அவர் பல வழிகளில் ஒரு தனித்துவமான ஆளுமை மற்றும் வலுவான விருப்பம் கொண்டவர் மற்றும் பள்ளியின் வளாகத்திற்குள் எங்கும் அவரது குணத்தின் முத்திரையைக் காண முடிந்தது. அவர் ஒரு கடுமையான ஒழுக்கவாதி மற்றும் நல்ல நடத்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர். முன்னேற்ற அறிக்கையில் பல்வேறு பாடங்களுக்கு மட்டுமல்லாமல் நடத்தை, தோற்றம், தூய்மை, நேரத்தை கடைப்பிடிப்பது ஆகியவற்றுக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன. எனவே அங்கிருந்து வெளியேறிய சிறுவர் சிறுமிகள் நல்ல நடத்தை உடையவர்களாக இருந்ததில் ஆச்சரியமில்லை. தவறான நடத்தை அல்லது ஒழுக்கமின்மைக்காக சிறுவர்கள் பிரம்பால் அடிக்கப்படலாம், ஆனால் 2 ஆசிரியர்களுக்கு மட்டுமே இந்த அதிகாரம் இருந்தது, தலைமையாசிரியர் மற்றும் அவரது தகுதியான மனைவி.